Hello everyone, welcome to Wisdom Exam Works. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th edition of editorial explanation for SSC exam. ரீடிங் கம்ப்ரிகென்ஷனுக்காக நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் எடுத்து அந்த பேராகிராஃப் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் கிளாஸ் டெஸ்ட் ரீடிங் கம்ப்ரிகென்ஷன் ஸ்டாண்டிம்ஸ் அனனிம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்க்க போகிறோம். கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இது வந்து குளோபல் வார்மிங் என்வரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு பேராகிராஃப். ஓகேவா? ஸோ the world GDP would be 37% higher today had no global warming occurred between 1960 and 2019. Says a new working paper by economists at the US National Bureau of Economic Research. இங்கேருந்து இங்கே வரை இருக்கு. என்ன சொல்கிறாங்க? The world GDP would be 37% higher today. இன்னைக்கு நாளுக்கு வேர்ல்டோட ஜிடிபி வந்து 37% உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ உயர்ந்திருக்கும்? had no global warming occurred. ஸோ ஒருவேளை குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது வந்து நடக்காமல் இருந்திருந்தா அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபி வேர்ல்டு ஜிடிபி வந்து இப்போ 37% வந்து ஹையாக இருந்திருக்கும் இன்னைக்கு ரேட்டு படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஷயம் என்ன? 1960 2019 அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து இந்த குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே பெட்வீன் இருக்குது, அதனால அண்டு தான் வரும். ஓகேவா? இது வந்து ஒரு ரெஸ்பாட்டிங். பெட்வீன் வந்துச்சுன்னா இங்கே சில நேரத்தில் 2 போட்டிருப்பாங்க, சில நேரத்தில் அண்டு கொடுக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெட்வீன்னா அண்டு தான் இங்கே வரும். ஓகேவா? ஓகே. ஸோ யார் இதை சொல்கிறோம் அப்படின்னா சேஸ் எ நியூ ஒர்க்கிங் பேப்பர் பை எக்கனாமிக்ஸ். ஒரு புது பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக்ஸ்னால வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எங்கே? யூஎஸ் நேஷனல் பியூரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச், அவங்க அந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ரிசர்ச் விச் வெண்ட் ஆன்லைன் திஸ் வீக் takes a more holistic approach than the methods adopted by studies that aggregate country-wide impacts of climate change. Okay, the research வந்து which went on online this week, இந்த வாரம் வந்து இந்த ரிசர்ச் வந்து இந்த வாரம் ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? டேக்ஸ் ஏ மோர் ஹோலிஸ்டிக் அப்ரோச் தென் த மெத்தட்ஸ். அப்போது இதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை விட இந்த மெத்தட் வந்து ஹோலிஸ்டிக்காக இருக்குது. ஹோலிஸ்டிக்னா ஒரு மொத்தமாக இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அடாப்டட் பை த ஸ்டடீஸ் தட் ஆர் அக்ரிகேட் கண்ட்ரி வைட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டிக் சேஞ்ச். ஸோ கண்ட்ரி வைட் இம்பாக்ட்னா என்ன? ஒவ்வொரு அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி இம்பாக்டை வந்து கொடுத்துருப்பாங்க, தனித்தனி ரிப்போர்ட் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் குளோபலாக வந்து இந்த ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பை லிங்கிங் த குளோபல் வித் த local, the authors argue that the economic cost of a hotter planet would be 6 times more than that suggested by the previous estimate. ஓகே, இங்கே இருந்து நம்ம வந்து பார்க்கணும். பை லிங்கிங் த குளோபல் வித் த லோக்கல்ஸ் அப்படின்னா இந்த குளோபலாக இருக்கிற மொத்த பிரச்சனையும் வந்து நம்ம லோக்கலாக இருக்கிற பிரச்சனையோட வந்து லிங்க் பண்ணணும். இந்த ஆத்தர்ஸ் ஆர்கியூ தட், ஆத்தர்ஸ் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் a hotter planet could be 6 times more than. அப்போது ப்ரீவியஸ் எஸ்டிமேட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பிரச்சனைனால, குளோபல் வார்மிங் பிரச்சனை, டிஃபாரஸ்டேஷன் பிரச்சனை, இந்த பிரச்சனைனால இவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு வந்து செலவாகும்பா அப்படின்னு சொல்லி சில எஸ்டிமேட்ஸ் வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? 6 times ஹையர் தென் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு. 6 times மோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ₹1 செலவாகும்னு சொன்னால் ₹6 செலவாயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அவ்வளோ வந்து நம்ம என்வரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம். குளோபல் வார்மிங் அவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் ஃபாலோஸ் another research paper published last month in the journal Nature, which concluded that the average incomes will fall by almost fifth in next 26 years compared to what they would have been without climate change. ஓகே, இப்போ இந்த இதை தொடர்ந்து, ஓகே, திஸ் ஃபாலோஸ் அப்படின்னா இதை தொடர்ந்து இன்னொரு ரிசர்ச் பேப்பர் இருக்குது. எப்போ? லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பர் வந்து எதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நேச்சர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் இருக்குது, ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு ஜேர்னல். ஓகேவா? ஸோ அந்த பத்திரிகையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா விச் கன்க்ளூடட் அப்படின்னா அதோடைய முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா தட் ஆவரேஜ் இன்கம்ஸ் வில் ஃபால் பை ஆல்மோஸ்ட் ஃபிஃப்த். ஆவரேஜ் இன்கம்னா என்ன? இப்போ ஒரு மனுஷன் வந்து சம்பாதிக்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு ₹1000 சம்பாதிக்கிறான்னா இந்த கிளைமேட் சேஞ்சினால அடுத்த 26 வருஷத்தில் ஒரு எஸ்டிமேட் இருக்கும் இல்லையா? இப்போ ஒருத்தர் ₹1000 சம்பாதிக்கிறான்னா அடுத்த 26 வருஷத்தில் வந்து ஒரு ₹10,000 ₹20,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் இருக்கும் இல்லையா? அந்த எஸ்டிமேட்டை 1/5 குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆவரேஜ் இன்கம் வந்து ஃபால் ஆகும் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்த். ஓகேவா? 1/5 வந்து ஃபால் ஆகும் இன் நெக்ஸ்ட் 26 years கம்பேர்ட் டு வாட் தே வுட் ஹேவ் பீன் வித்தவுட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ வித்தவுட் கிளைமேட் சேஞ்சில் வந்து அடுத்த 26 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் இருக்குமா, அதில் 1/5 தான் இப்போ வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள எஸ்டிமேட்ஸ் வந்து சொல்லுது. ஓகே, தே ஜாயின் த டாட்ஸ் பிட்வீன் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஹீட் வேவ்ஸ். ஸோ இவங்க என்னன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து ஒரே புள்ளியில் வந்து கொண்டு வர்றாங்க. தே ஜாயின் த டாட்ஸ் பிட்வீன் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஹீட் வேவ்ஸ். ஸோ ஹீட் வேவ்ஸ்னால் வந்து இந்த அனல் காற்று, வெப்ப காற்றுலாம் வீசுலையா, அதில் வரக்கூடிய இம்பாக்ட், அதில் என்னென்ன ரிசல்ட் வரும்? அது ஃப்ளட்டு, வெள்ளம் வருது இல்லையா, அதில் ஸ்ட்ராம்ஸ் அது வருது இல்லையா, அந்த சூறாவளி காற்று இதெல்லாம் வரலையா அது, அண்ட் அதர் ஃபாலோட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் that impacts people health
ரெடியூஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ எதுக்கும் பெட்வீன் இங்கே ஆரம்பிச்சு இங்கே இருக்குது. ஸோ எதுக்கெல்லாம் இந்த ஹீட் வேவ்னால வர பிரச்சனை, ஃப்ளட்னால வர பிரச்சனை, ஸ்ட்ராம்னால வர பிரச்சனை, அது போக அது வந்து என்ன பண்ணுது, பீப்புளோட ஹெல்த்தை வந்து அது வந்து பாதிக்குது. அதனால ரெடியூஸ் த ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அதனால ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கும் எதுக்கு லிவ்லிஹுட். ஓகேவா? மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இங்கே ப்ரொடியூஸ் ஆகல ப்ரொடக்டிவிட்டி, அதாவது இந்த ஃப்ளட் இதனால ப்ரொடக்டிவிட்டி அதையும் வந்து டாட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இதில் வர பிரச்சனையும் இப்போ வந்து ஃப்ளட் வெள்ளம் வருது அப்படின்னா நமக்கு, இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன், நான் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்னுடைய எக்கனாமியில் அது வந்து அந்த வெள்ளமோ அந்த புயல் காத்தோ அந்த எக்கனாமியா என்வரான்மெண்ட்டில் வர பிரச்சனை வந்து என்னுடைய எக்கனாமி ஸ்டேட்டஸில் எப்படி வந்து பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத வந்து லிங்க் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த ரிசர்ச். ஓகேவா? சம் ரீஜன்ஸ் ஆர் லைக்லி டு கெட் ஹிட் மோர் தென் அதர்ஸ். ஸோ சில ரீஜன்ஸ் இருக்குது, அவங்க வந்து லைக்லி டு கெட் ஹிட் அப்படின்னா வந்து அவங்க வந்து அதிகமாக பாதிப்படைகிறாங்க அப்படின்னு அர்த்தம். மோர் தென் அதர்ஸ், மற்றவங்களை கம்பேர் பண்ணுறச்ச இவங்க வந்து ரொம்ப பாதிப்படைகிறாங்கன்னு அர்த்தம். A new report of the UN Convention on Compacting Desertification released on Tuesday. ஸோ ஒரு டியூஸ்டேல வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டெசர்டிஃபிகேஷனை காம்பேக்டிங் என்னது, சண்டை போடுறது. டெசர்டிஃபிகேஷன் என்னது, இந்த அதாவது வந்து பாலைவனமாக மாறுறது. ஓகேவா? ஃபாரஸ்டேஷன் என்னன்னா நிறைய வந்து காடுகளை உருவாக்குறது. ஏஃபாரஸ்டேஷனா காடுகள் அழித்தல் இல்லையா, அது மாதிரி டெசர்டிஃபிகேஷனா அதிகமாக பாலைவனங்கள் உருவாகிறத வந்து தடுக்கிறதுக்காக யூஎன் கன்வென்ஷன் ஒரு இது போட்டாங்க, ஒரு விஷயம் பண்ணாங்க. அதில் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட் தான் நியூ ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டியூஸ்டே. ஓகேவா? ஹேஸ் ஃபிளாக்டு த ஃபாலோவுட்ஸ். ஹேஸ் ஃபிளாக்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபிளாக்டுன்னு என்ன அர்த்தம், ஹைலைட் பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுது, விவரிச்சு சொல்லுது, இல்லை முக்கியமான விஷயத்த சொல்லுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபிளாக் எங்கே வச்சிருப்பாங்க, ஃபிளாக் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொடி வச்சிருக்கா ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு அப்படிங்கிறது தான் ஃபிளாக்னு சொல்கிறாங்க. ஃபாலோவுட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் ரேஞ்ச் லேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த யூஎன் கன்வென்ஷன் வந்து டெசர்டிஃபிகேஷனுக்கு எதிராக போராடுறதுல வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து டியூஸ்டே ரிலீஸ் பண்ணாங்க. ஆன் இருக்கு, போன நம்ம எடிட்டோரியல் கூட சொல்லியிருப்பேன், அந்த டேட்ஸ்லாம் வரும்போது ஆன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹேஸ் ஃபிளாக்டு த ஃபாலோவுட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் ரேஞ்ச் லேண்ட்ஸில் வந்து இருக்கிற அந்த பிரச்சனை, கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனை வந்து நம்ம பார்க்கணும். அதுலேயும் வந்து ஒரு சில பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் இன்க்ளூட்ஸ், இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, டெசர்ட் ஸ்ரப்லேண்ட்ஸ், மவுண்டெயின் பாஸ்டர்ஸ், துந்த்ரா அண்ட் பிளாட்டியோஸ். அதாவது நம்ம எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஃபாரஸ்ட், அதாவது வந்து நிறைய மழை பெய்கிற, ஒரு ஆவரேஜாக மழை பெய்கிற அந்த மாதிரி ஃபாரஸ்ட் தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் டெசர்ட்லேயே, பாலைவனங்கள்லேயே வந்து சின்ன முட்புதர்கள்லாம் இருக்கிற சில நிலப்பரப்புகள் இருக்குது, அதை வந்து நம்ம ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்கிறோம். மவுண்டைன் பாஸ்டர்ஸ் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். பீடபூமிகள், பிளாட்டியூஸ் இருக்குது, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து அதுலேயும் கிளைமேட் சேஞ்ச், அதுவும் வந்து இந்த பருவநிலை மாற்றத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் தென் 50% ஆஃப் திஸ் எக்கோசிஸ்டம் ஹேவ் டீக்ரேடட். 50% மேலே இந்த விதமான வாழ்வாதாரங்கள் கொண்ட இந்த நிலங்கள்லாம் வந்து என்னென்னா டீக்ரேடட், அதெல்லாம் அழிஞ்சிருச்சு அக்கார்டிங் டு த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி அதெல்லாம் வந்து 50% மேலே வந்து அது வந்து பிரச்சனை சந்திச்சுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் பயோஸ்பியர்ஸ் ஆர் ரெகனைஸ்ட் அஸ் வல்னரபிள் இன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். வல்னரபிள் அப்படின்னா வந்து என்னது, ஈஸியாக தாக்கக்கூடிய, ஈஸியாக வந்து பிரச்சனைக்கு ஆட்படுகிற அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற நிறைய பார்ட்ஸ் வந்து இந்த பயோஸ்பியரை, இந்த பூகோள அமைப்பை கொண்டு இருக்கிற நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகுது. அந்த ரோல்ஸ் அஸ் கார்பன் சிங்க் இஸ் அக்னாலஜி அப்படின்னா, அதுவும் வந்து கார்பன் சிங்க்னு என்ன அர்த்தம், இப்போ நம்மளுடைய புவியில் வந்து அதிகமாக வந்து கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கிறனால தான் வந்து புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தடுக்கிறதுக்கு, அதை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு, அதை சக் பண்ணி உரியது தான் இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பெரிய ரோல் பண்ணுது. அதனால தான் நம்ம வந்து ஃபாரஸ்ட்டை வந்து ரொம்ப முக்கியமாக அதை பாதுகாக்கணும்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் நம்ம இங்கே இருக்கிற டெசர்ட் ஸ்ரப்லேண்ட்ஸ், பிளாட்டியூஸில் இருக்கிற இந்த செடிகள் இருக்கும் இல்லையா, அவங்க அந்த விஷயமும், அந்த பயோஸ்பியரில் சேர்ந்த உயிரினங்களும் வந்து இந்த கார்பன் சிங்க்ல முக்கியமான பங்கு இருக்குது. அதுவும் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அதுக்கு ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்கிறோம். அதுவும் வல்னரபிள் ஸ்டேட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து, however, rangelands do not receive the same attention as forests in the environmental conservation discourses. ஓகே, however, இருந்த போதிலும், இவ்வளவு இருந்தாலுமே 50% மேலே பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த ரேஞ்ச் லேண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, do not receive the same attention. மற்றவங்களுடைய பார்வை வந்து அது மேலே விழவே மாட்டேங்குது, அது வந்து பார்வை வந்து ரிசீவ் பண்ண மாட்டேங்குது. அஸ் ஃபாரஸ்ட், இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, இங்கே வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து கம்பேரிட்டிவ் இல்லை, இந்த பாருங்க அஸ்ன்னு இருக்கா, இந்த அஸ்ங்கிறது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ ஃபாரஸ்ட் மாதிரி இது இருக்குது. இப்போ வந்து கம்பேரிட்டிவ் எப்படி சொல்லலாம், மோர் அட்டென்ஷன் கிவன் டு த ஃபாரஸ்ட் தேன் ரேஞ்ச் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து கம்பேரிட்டிவ் முடிஞ்சிடும். பட் இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ், அதனால தான் இங்கே வந்து அஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்படியே கிராமர் போகிற போக்கிலே படிச்சுட்டு போயிடலாம். அஸ் ஃபாரஸ்ட் இன் என்வரான்மெண்டல் கன்சர்வேஷன் டிஸ்கோர்சஸ்னா வந்து என்னன்னா, என்ன சொல்கிறது, ஒரு மேடை பேச்சு, சொற்பொழிவுகள், இல்லை வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து டிஸ்கோர்சஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா என்வரான்மெண்டல் ரிலேட்டடான டிஸ்கோர்சஸ்லையும், எல்லா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு டிஸ்கோர்சஸ்லையும் ஃபாரஸ்ட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து ரேஞ்ச் லேண்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா, ஃபார் இன்ஸ்டன்ஸ், இட்ஸ் ஒன்லி இன் த பாஸ்ட் 2 decades that the policy makers have begun to recognize the socio-ecological role of pastoralists who depend on this ecosystem. ஸோ இந்தியாவில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இட்ஸ் ஒன்லி இந்த பாஸ்ட் 2 decades அப்படின்னா, இவ்வளோ நாள் இருந்ததில்
கடந்த 20 வருஷமாக தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாலிசி மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க have begun to recognize பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. எதில்? இந்த சோஷியோ எக்கலாஜிக்கல் ரோல் ஆஃப் பாஸ்டோலஜிஸ்ட்னா அப்படின்னா என்னன்னா, இந்த ஆடு மாடு கால்நடை வளர்ப்பவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த கால்நடை வளர்ப்பவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்களுடைய சமூக பொருளாதாரம் என்ன, அவங்களால சமூக பொருளாதாரம் எப்படி மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாஸ்ட் ஒரு 20 வருஷமாக தான் வந்து நம்ம பாலிசி மேக்கருக்கு வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேஞ்ச் லேண்ட்ஸ் இருக்கா இல்லையா, இந்த ரேஞ்ச் லேண்ட்ஸை நம்பியிருக்காங்க. கால்நடை வளர்ப்பவங்க வந்து இந்த ரேஞ்ச் லேண்ட்ஸை நம்பியிருக்காங்க. ஓகேவா. ஸோ குளோபல் கிளைமேட் பாலிசி ஹேஸ் so far rightly concentrated on mitigating climate change. ஸோ இப்போதைக்கு இருக்கிற மொத்த உலகத்தில் இருக்கிற அந்த கிளைமேட் பாலிசி வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து கம்மி பண்ணணும், அதில் இருக்க பிரச்சனை குறைக்கணும் அப்படின்னா இப்போ வரையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. In recent years, there have been feeble attempts to help deal with the ravages of floods, storms, droughts and other climate-related catastrophes. கேட்டஸ்ட்ரோபினா மொத்தமாக ஒரு பேரழிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து நிறைய இந்த ஃப்ளட்டு இதை பற்றி தான் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் நம்ம வந்து நம்மளுடைய பாலிசி வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் டெலிபரேஷன்ஸ் ஃபார் நியூ கிளைமேட் ஃபண்டிங் paradigm slated for the next COP-னா கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. இன் அதர்பைஜான்ஸ் கேபிட்டல் பகு will have to take this imperative into account. ஸோ COP அப்படின்னா என்னன்னா, எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து இந்த என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறத வந்து ஒரு சமிட் மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்து அடுத்து வந்து அதர்பைஜானில் கேபிட்டல் பகுல வந்து நடக்க போகுது. ஸோ அதில் வந்து முக்கியமாக நம்ம இந்த கிளைமேட் ஃபண்டிங்கை பற்றி நிறையா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில். ஓகேவா. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் போகலாம். வாட் இஸ் அ டோன் ஆஃப் பேசேஜ்? அலாரமிஸ்ட்னா ஒரு ஏதாவது வந்து ஒரு அலாரம் சொல்கிற மாதிரி இருக்கா, வார்னிங் சொல்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அனலிட்டிக்கல் பேஸ்ட் இருக்கா? ஆமாம், அனலிட்டிக்கல் பேஸ்ட் தான். ஏன்னா இது வந்து ஒரு ரிப்போர்ட் தான், ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அப்போ அனலிட்டிக்கல் வரலாம். பெசிமிஸ்டிக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் வந்து சில பாசிட்டிவ்ஸும் சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரிசர்ச் நடந்துருச்சு, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆப்டிமிஸ்டிக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா இருக்கிற ஒரு ஒரு பயமுறுத்துற மாதிரியும் சொல்லிட்டு இல்லை ரிப்போர்ட் இருக்குது, இதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்கிறனால இந்த ரெண்டுமே வந்து ரிலேட்டபிள் கிடையாது. ஸோ இந்த ரெண்டில் எது சொல்லி பார்த்தோம்னா இது வந்து அனலிட்டிக்கல் பேஸில் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க என்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 37% ஆஃப் ஜிடிபி வந்து நம்ம வந்து முன்னாடி இருக்கிறதோட இப்போ வந்து கம்மியாக இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் வந்து இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பகுல வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அனலிட்டிக்கல் பேஸ் தான் இருக்குது இந்த பேசேஜ். அடுத்து வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் பேசேஜ்? ரோல் ஆஃப் பாஸ்ட்ராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருந்தாலுமே நமக்கு தேவையில்லைன்னா பாஸ்ட்ராலஜிஸ்ட் பற்றி ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் பேசியிருப்பாங்க. அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸும் இப்போ தான் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்களே தவிர அதுக்கு மேலே வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து இந்த ரோல் ஆஃப் பாஸ்ட்ராலஜிஸ்ட் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வராது. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் டிரான்சிஷனிங் ஃப்ரம் ஃபாசில் ஃபியூல்ஸ் அதுவும் சொல்லலை. ஃபாசில் ஃபியூல்ஸ் பற்றிலாம் இங்கே எதுவும் பேசல. அப்போ எதுவும் கிடையாது. நீட் ஃபார் பில்டிங் ரிசைலன்ஸ் அகேன்ஸ்ட் த கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட்ஸ். கரெக்ட். இதில் வந்து கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட்டுக்கு நிறையா நம்ம வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நிறையா சொன்னாங்க. த டீக்ரேடேஷன் ஆஃப் ரேஞ்ச் லைன்ஸ் டியூ டு கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் பற்றி டீக்ரேடேஷன் ஆஃப் ரேஞ்ச் லேண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரேஞ்ச் லேண்ட்ஸும் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன் சொல்லியிருக்காங்க. பட் முக்கியமாக அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெஸ் பண்ணது இந்த ரிப்போர்ட்லாம் சொன்னது என்னன்னா, இன்னுமே வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து நிறையா வந்து கொடுக்கணும், நிறையா வந்து ஃபண்டிங் கொடுக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ தேர்டு தான் கரெக்டாக, ஃபோர்த் வராது. அடுத்து அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஹையர் எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் எஸ்டிமேட்ஸ்? ஸோ ப்ரீவியஸ் எஸ்டிமேட்ஸை விட இப்போ இருக்கிறது வந்து ஹையர் எக்கனாமிக் காஸ்ட் கொடுக்குது, கிளைமேட் சேஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறத வந்து மெயினாக எந்த இது சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரீவியஸ் ஸ்டடிஸ் ஃபோக்கஸ் ஆன் த எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஒன்லி ஆன் ஹை இன்கம் கண்ட்ரீஸ் நெக்லெக்டிங் லோ இன்கம். அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை. ஹை இன்கம் கண்ட்ரீஸ், லோ இன்கம் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படி அந்த மாதிரி இதை பற்றி பேசல. அப்போ இது வந்து கிடையாது. ஓகேவா. அடுத்து இந்த ரீசன்ட் ஸ்டடி பை த யூஎஸ் அந்த இது வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா குளோபல் இம்பாக்ட் வித் லோக்கல் எஃபெக்ட்ஸ். ஆமாம் சொன்னாங்க. அதாவது வந்து முன்னாடி இருக்கிற ஸ்டடிஸ் விட இந்த ஸ்டடிஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, குளோபலாவையும் நம்ம பார்க்குறோம், அட் சேம் டைம் லோக்கலாக இருக்கிறதையும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இயர்லி எஸ்டிமேட் டிட் நாட் கன்சிடர் த லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். இல்லை அப்படிலாம் கிடையாது. லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் வந்து முன்னாடி சொல்லலை. ஐ மீன் முன்னாடி சொல்லலைங்கிறத இந்த பேராகிராஃபில் எதுவுமே சொல்லலை. அப்போ இதுவும் கிடையாது. ஓகேவா. சொன்னாங்களா சொல்லலை அப்படிங்கிறது செகண்டரி. நம்ம பேராகிராஃப் வச்சு தான் நம்ம பேசணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் ரிசர்ச் ஓவர்லுக் த ரோல் ஆஃப் வல்னரபிள் எக்கோசிஸ்டம் லைக் ட்ரை லேண்ட். கண்டிப்பாக கிடையாது. ப்ரீவியஸ் ரிசர்ச் வந்து பண்ணலன்னு தான் சொன்னாங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து இந்த ட்ரை லேண்ட்ஸ் பற்றி பண்ணலன்னு சொன்னாங்க. அப்போ இது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ இந்த தான் வந்து ஆன்சராக வரும். பி தான். அடுத்து வாட் critical developments challenge is highlighted in the passage concerning the production of rangelands and pastoralists in India. ஸோ எந்த விதமான சேஞ்ச் வந்து கிரிட்டிக்கல் டெவலப்மெண்ட் சேஞ்ச் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இந்த ரேஞ்ச் லேண்ட்ஸுக்கும் பாஸ்டரலிஸ்ட்டுக்கும் வந்து உதவிகரமாக இருக்கிற மாதிரி எந்த வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டெவலப்பிங் நியூ டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் சொல்லலை. ஸோ அதனால் இது கிடையாது. அதுக்கப்புறம் ரெகக்னைசிங் அண்ட் இன்டகிரேட்டிங் பாஸ்டரலிஸ்ட் கம்யூனிட்டி இன் டு த மாடர்ன் எக்கனாமிக் வைல் ப்ரிசர்விங் த ட்ரெடிஷனல் வே ஆஃப் லைஃப். ஓகே, இது ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். பட் இதை பற்றி எங்கேயும் சொல்லலை, நம்ம வச்சிருப்போம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Increasing the carbon sequestration potential of rangelands to mitigate climate change. Increasing the carbon sequestration potential. கரெக்ட். ஏன்னா கிளைமேட் சேஞ்சில் இங்கேயும் இந்த ரேஞ்ச் லேண்ட்ஸ்லேயும் வந்து கிளைமேட் சேஞ்சினால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் அதுவும் வந்து ஒன் ஆஃப் த என்னது இந்த கார்பன் சிங்க்குக்கு அதுவும் வந்து நமக்கு வந்து
கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ஷூரிங் தட் ரேஞ்ச் லேண்ட்ஸ் ரிசீவ் த சேம் அட்டென்ஷன் கிடையாது. அது வந்து டூ நாட் ரிசீவ் த சேம் அட்டென்ஷன் சொன்னாங்க. அப்போ இங்க வந்து இந்த இது தப்பா கொடுத்துருக்காங்க. டூ நாட் வரப்பெல்லாம் வெறும் ரிசீவ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. இது கரெக்டா வரும். ஏன்னா இந்த வந்து மாடர்ன் எக்கனாமியோட அது வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அவங்களோட வே ஆஃப் லைஃப் நமக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற கரெக்ட். ஆனா இந்த பேசேஜ்ல எதை ஹைலைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஃபாரஸ்ட் வந்து என்ன பண்ணுது, கிளைமேட்ல இருக்க அந்த கார்பனை கம்மி பண்ணுது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ட்ரை லேண்ட்ஸ் கம்மி பண்ணுது. ஸோ வி நீட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் ரேஞ்ச் லேண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ இந்த தான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? தேர்ட் தான் கரெக்டா இருக்கும். அடுத்து according to the passage, what is the primary issue that the upcoming climate policy deliberations in Baku need to address? சரி, ஓகே. இப்போ அஜர்பைஜான்ல வந்து அந்த பக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய விஷயம் இது வந்து நடக்க போகுது. ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகுது. அதில் என்னதை வந்து டெலிபரேஷனாக நம்ம வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து the necessity of significantly increasing funding adaptive measures. ஓகே, தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபண்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. the need to increase funding for pastoral கிடையாது. ஃபண்டிங் தான், ஆனால் ஃபார் பாஸ்டோலிசிஸ் சொல்லியிருக்காங்க. கிடையாது. அவங்களே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்ப்பா. அந்த பாஸ்டோலிசிஸ் வந்து இந்த ட்ரை லேண்ட்ஸை வந்து நம்பி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர அதுக்காக ஃபண்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் கிரீன் ஹவுஸ் கேசஸ் ஓகே. பட் பகுல என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்டிங் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் என்வரான்மெண்டல் ரூல்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறதா சொன்னாங்களா. ஸோ இதுவும் வந்து தப்பு. ஓகேவா? ஸோ CDB எல்லாமே தப்பு. ஏ தான் கரெக்டாக வரும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். அடுத்து சினானிம்ஸ். ஹோலிஸ்டிக் அப்படிங்கிறது வந்து என்னன்னா காம்ப்ரிஹென்சிவ், மொத்தமாக ஒரு ப்ராட் மைண்டடாக வந்து பேசுறது தான் ஹோலிஸ்டிக்னு சொல்கிறாங்க. அக்ரிகேட் அப்படின்னா வந்து என்னன்னா டு கம்பைன் இண்டியா சிங்கிள் ஒன். ஓகேவா? ஸோ இந்த அக்ரிகேட் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்கிறது, இந்த ரிப்போர்ட் கார்டு கூட வந்து அக்ரிகேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதாவது மொத்தமாக டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது. எஸ்டிமேஷனா எவ்வளோ எஸ்டிமேட் ஆகுது, எஸ்டிமேட்டடாக எவ்வளோப்பா, ஒரு தோராயமாக எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் வந்து இந்த அப்ராக்சிமேஷன், எவாலுவேஷன், கால்குலேஷன் சொல்கிறதுலாம். அது கன்க்ளூஷன். இது நிறைய டைம் பார்த்துருக்கோம். கன்க்ளூட்னா முடிவு பண்ணுறது, லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்கிறது. அதெல்லாம் வந்து சினானிம்ஸ். அடுத்து கன்சிடரபிள் அமௌண்ட் அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு சொல்கிற அளவுக்கு என்ன கன்சிடரபிள் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சொல்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட், நோட் ஒர்த்தி அந்த பேல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃபேட் ஆகுறது, கம்மியாகிறது, வீக்கன் ஆகுறது, அதாவது வந்து மங்கிக்கிட்டே போகிறது அப்படின்னு சொல்கிறதுலாம் அந்த வந்து பேல்னு சொல்லுவாங்க. இம்போஸ் அப்படின்னா வந்து விதிக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து போன எடிட்டோரியலில் பார்த்தோம். ஜாயின் த டாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். என்னன்னா இந்த அதையும் கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது, ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது. அடுத்து இம்பயர் அப்படின்னா வந்து வீக்கெண்ட் பண்ணுறது, டேமேஜ் பண்ணுறது, அதை குறைக்கிறது அப்படின்னா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து லிவ்லிகுட் அப்படிங்கிறது வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம், அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து லிவிங் ஆக்குபேஷன், இதெல்லாம் லிவ்லிகுட்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் அப்படிங்கிறது வந்து கிரேசிங் லேண்டு, இதெல்லாம் கிரேசிங்னா வந்து இந்த கால்நடைகள்லாம் வச்சு பண்ணுறது இல்லையா. ஸோ அந்த தான் வந்து பாஸ்டர் கிரேசிங் சொல்கிறது. டீக்ரேட் அப்படின்னா வந்து அதை வந்து கம்மி பண்ணுறது, எரோடு, அதை வந்து குறைச்சி அதை வந்து ரொம்ப வந்து எராடிகேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து டீக்ரேட்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்டெகிரேட் அப்படின்னா ஒன்றாக்கிக்கிறது, கம்பைன் பண்ணுறது, இன்டெகிரேட்டிவ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரேடா அப்படின்னு சொல்கிறது. மிட்டிகேட் அப்படிங்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறது. அதுக்கப்புறம் மேக்ரே அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்குது, அதுவும் வந்து கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். ஃபீபிள் அப்படின்னா என்னன்னா வீக்கு, ஃப்ராகைல், ஃபெயிண்ட்டு, அதெல்லாம் சொல்கிறது. ஓகேவா? ரேவேஜ் அப்படின்னா டெவாஸ்டேஷன், ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரேவேஜ் பர்சன் அப்படின்னா ரொம்ப கொடூரமாக, ரொம்ப ரகடான பர்சன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து ரேவேஜ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து கிளாஸஸ் பார்க்கலாம். ஓகேவா? A new report on UN Convention on Dash Desertification released on Tuesday. ஸோ என்ன ஆப்ஷன் இருக்குது, காம்பேக்டிங், என்கரேஜிங், ரிப்போர்ட்டிங், டெவலப்பிங். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெசர்டிஃபிகேஷன் என்னது ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ யூஎன் ரிப்போர்ட் வந்து யூஎன் கன்வென்ஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு டியூஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், டெசர்டிஃபிகேஷன் என்கரேஜ் பண்ணுவாங்களா என்ன, கிடையாது. அதை டெவலப் பண்ணுவாங்களா என்ன, கிடையாது. அப்போது அந்த ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணாம்பா, ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் யார், ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிப்போர்ட்டிங் வரும், இல்லை காம்பேக்டிங் வரும். இப்போ இந்த ரெண்டு இடத்துல எது வந்து சூட்டபுளாக இருக்கும்னா கம்பேக்டிங் அப்படிங்கிறது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அதுக்கு எதிராக, டெசர்டிஃபிகேஷனுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, அதுக்கான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹேஸ் டேஸ் the fallouts of climate change on rangelands which includes desert shrublands அப்படிலாம் வருது. ஸோ இப்போ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்க்கலாம். சப்ரஸ்ட், ஃபிளாக்டு, டெலிவர்டு, இன்ட்ரடியூஸ்டு. ஓகே, இப்போ வந்து என்ன, இதை பற்றி பேசுகிறாங்க, இந்த ரிப்போர்ட்டை பற்றி இங்கே வந்து பேசுகிறாங்க. ஓகேவா? a new report of UN convention on compacting desertification released on Tuesday. இப்போது இந்த இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம தெரியணும். ஏன்னா இந்த ரிப்போர்ட்டை பற்றி இங்கே பேசுகிறாங்க, இந்த ரிலீஸ் ஆன் டியூஸ்டே எதை பற்றி இதெல்லாம் வந்து அடிஷனல் இன்ஃபோ தான், அதெல்லாம் அடுத்ததான், அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து இங்கே என்னன்னா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதா இங்கே நமக்கு இதாக இருக்குது. ஓகே, ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது, சப்ரஸ் பண்ணுதா, ஃப்ளாக்டு பண்ணுதா, டெலிவர் பண்ணுதா. ஸோ டெலிவர் வரலாம், சப்ரஸ்னா வந்து அடக்கிறது, கம்மி பண்ணுறதுன்னு அர்த்தம். நமக்கு ரிப்போர்ட் அப்படிலாம் சொல்ல, ரிப்போர்ட் வந்து ஏதாவது வந்து நமக்கு வந்து சொல்லும், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லும். அப்போ சப்ரஸ் பண்ணாது, இந்த ஆப்ஷன் வராது. இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணாது. ஓகேவா? நமக்கு வந்து ஒரு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லாது. ஸோ அதுவும் வராது. அப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒன்று வந்து டெலிவர் பண்ணும், ஏதாவது நமக்கு வந்து சொல்லி வந்து கொடுக்கும். டெலிவர்னா என்ன அர்த்தம், டெலிவரி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஃப்ளாக்டு அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஹைலைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அப்போது கிளாஸ் டெஸ்ட்டில் முக்கியமாக இதான் எல்லாமே சேம் மீனிங்கில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போது இங்கே அதிகமாக இருக்கிற
ஆப்ஷன் என்னன்னா டெலிவரிக்கு பதிலாக ஃபிளாக் தான் வரும். என்னன்னா அந்த ரிப்போர்ட் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. என்ன ஹைலைட் பண்ணி காமிக்குது? இந்த ரேஞ்ச் லேண்ட்ஸ்லேயும் வந்து கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்குப்பா அப்படிங்கிறதான் அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஃபாரஸ்ட்லாம் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை, இந்த ட்ரை லேண்ட்ஸ்லேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கிறதான் இந்த 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 இதோட மீனிங். ஓகேவா? இந்த மொத்த இதோட மீனிங்காக இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து இங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ நடுவில் இருக்கிறத விட்டுறலாம். தீஸ் பயோஸ்பியர்ஸ் ஆர் ரெகனைஸ்ட் அஸ் டேஷ் இன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, இப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது பார்க்கலாம். மேனேஜபிள், ஆக்சசிபிள், வல்னரபிள், அக்கௌண்டபிள். ஓகே, ஃபஸ்ட்டு மேனேஜபிளாக போட்டு பார்க்கலாம். தீஸ் பயோஸ்பியர்ஸ் ஆர் ரெகனைஸ்ட் அஸ் மேனேஜபிள் இன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுனா சொல்லுவோம். மேனேஜபிள் வராது. அதுக்கப்புறம் வந்து என்னது? ஆக்சசபிள். ஓகே, ஆக்சசபிள் தான். எல்லா பார்ட்ஸும் வந்து நம்ம வந்து ஆக்சசபிள் தான். ஆனால் அதை விட முக்கியமாக நம்ம இங்கே எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? அதில் வந்து அது வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே வந்து தீஸ் பயோஸ்பியர் அப்படின்னு இருக்குது. அப்போ தீஸ்னா எங்கே மீன் பண்ணுறாங்க? இந்த ரேஞ்ச் லென்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த யூஎன் ரிப்போர்ட் படி இந்த ரேஞ்ச் லென்ஸ்லாம் நம்ம பிரச்சனையில் இருக்குப்பா, ஏன்னா அதுக்கு எதிராக இந்த டெசர்டிஃபிகேஷனுக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து ஃபிளாக்னு இருக்கா, அப்போ ஹைலைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஓகேவா? இல்லை பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அக்கௌண்டபிள் நம்ம வந்து சொல்ல முடியாது, அங்கே தேவை கிடையாது. ஆக்சசிபிள் அப்படிங்கிறதும் தேவை கிடையாது, மேனேஜபிளும் தேவை கிடையாது. அது வல்னரபிள். அந்த 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 லேண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து பிரச்சனைக்கு உள்ளாகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ இங்கே வந்து வல்னரபிள் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா, இன் இந்தியா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இட்ஸ் ஒன்லி இன் த பாஸ்ட் two decades that dash have begun to recognize the socio-ecological role of parcels to depend on the ecosystem. சரி, ஓகே, இதில் என்ன சொல்ல வராங்க? இந்தியாவில் ஃபாஸ்ட் 20 வருஷம் தான் வந்து தட் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். தட் பொலிட்டிஷியன்ஸ், என்விரான்மெண்டலிஸ்ட், பீப்புள், பாலிசி மேக்கர்ஸ், இதில் வந்து ஈஸியாக வந்து இந்த 2 பேர்த்தையும் ரூல் பண்ணிடலாம். ஏன்னா அவங்கள பற்றி நமக்கு வந்து இங்கே தேவையே கிடையாது. ஏன்னா இந்த பீப்புளும் என்விரான்மெண்டலிஸ்ட்டும் பாஸ்ட் டூ டிகேட்ஸாக தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து என்விரான்மெண்டலிஸ்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பீப்புள் அதை பற்றி கவலைப்படவே போகிற கிடையாது. அப்போ முக்கியமாக இருக்கிறது யார்? இந்த பொலிட்டீஷியன்ஸும் பாலிசி மேக்கர்ஸ் தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி யார் வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பா? பாலிசி மேக்கர்ஸாக இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸும் இது எடுக்க மாட்டாங்க, ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து இப்போ அந்த அதர்பைஜானில் வந்து அந்த பக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம்னு சொல்லிட்டு யார் பண்ணுவா? பாலிசி மேக்கர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பொலிட்டிஷியன்ஸ் இங்கே வராது, பாலிசி மேக்கர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற இந்த கிளாஸஸ் தான் இருக்கிற மற்ற நாள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்னு நினைக்கிறேன் நான் எடுத்தது. ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேமாக வர மாதிரி தான். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் தான் வரும். டக்குன்னு பார்க்கும்போது ஆமாம் ரிப்போர்ட்டிங் தானே பண்ணுவாங்க, போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது வராது. ஓகேவா? ரிப்போர்ட்டிங் வராது, கம்பேக்டிங் தான் வரும். நல்லா படிச்சு பார்த்தா தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் டஃபாக இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சிஜிஎல் லெவலில். ஓகே, ஸோ 4 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஸ்பெல்லிங்ஸ் இங்கே வந்து டெலிபரேஷன்ஸ் கொடுக்குறாங்க. டெலிபரேஷன்ஸ் எல்ஐவி வராது. டெலிபரேஷன்ஸ் இங்கே மிஸ்ஸிங், பிஇ மிஸ்ஸிங், இங்கே ஏ வராது. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ டெலிபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வந்து இப்போ சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா நம்ம தமிழில் வந்து உச்சரிக்கிற அதே இதை பண்ணோம்னாலே அங்கே வந்து ஆன்சர் வந்துடும். சிலதுக்கு அப்படி வராது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். இந்த வேர்டை டெலி ப ரே இப்படி சொல்லி படிக்கும் போதுலேயே வந்து நமக்கு வந்து இந்த இதில் வந்து நம்ம அந்த மீனிங் கொடுத்துரும். சிலதுக்கு எப்படின்னா வந்து நம்ம படிக்கும் போதுல நினைப்போம், ஆனால் அங்கே வந்து அப்படி மட்டும் இருக்காது. இப்போ நான் அடுத்த இதே சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட்லி ஸ்பெல்லில் வந்து இந்த பிளாட்டிவ் தான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா? PLATEAU இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? நம்ம படிக்கும்போது என்ன சொல்லுவோம்? பிளாட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். TAU அப்படின்னு சொல்ல மாட்டோம். கரெக்டாக? அப்போ சில வேர்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி வந்துடும், சில வேர்ட்ஸுக்கு வராது. ஓகே, ஸோ இப்போ இந்த கேன்சல் சொல்லிட்டேன். இதான் கரெக்ட். இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கனால எல்லாமே தப்பு. ஓகேவா? ஸோ நம்ம கேட்டிருக்கிறது இன்கரெக்ட்லி, அதை முக்கியமாக பார்க்கணும். கரெக்ட்லி கேட்டிருக்காங்களா, இன்கரெக்ட்லி கேட்டிருக்காங்க சொல்லி முக்கியமாக பார்த்துடணும். அடுத்து எரர்ஸ் பாட்டிங்க. The research what went online this week takes a more holistic approach than the methods adopted by the studies that aggregate countrywide impacts of climate change. Okay, the research what went on, what வராது, the research which went on. ஓகேவா? the research which went on ஆன்லைன் திஸ் வீக் அப்படின்னு சொல்லி அது ஃபுல்லாக வரும். ஓகேவா? ஸோ ரிசர்ச் வந்து நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரும்போது விச் இல்லைனா தட், இந்த 2 தான் வரும். ஓகேவா? அதில் அந்த தட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறத விட விச் வந்து இந்த இடத்துல வரும், இல்லைனா தட்டு கூட வரும். ரிப்போர்ட் படி தானே பேசுகிறாங்க, ஸோ தட்டும் வரலாம் இங்கே. ஓகேவா? ஸோ இங்கே வந்து விச் வரலாம், தட்டும் வரலாம். அடுத்து the authors argue that the economic cost of a hotter planet could be 6 times more வந்திருக்கு. ஸோ more than suggested by the previous estimates. அப்போ டி ஆப்ஷன் தப்பு. ஸோ டினா சி தான் இங்கே கரெக்ட். இங்கேயும் வந்து டி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே டி இருக்கனால வந்து நம்ம டின்னு சொல்லி போடக்கூடாது. ஓகேவா? அதனால தான் இதை தூக்கி இங்கே வச்சேன். இந்த மாதிரி வந்து சிஜிஎல்ல வந்து நம்மளை குழப்பற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னாலும் பண்ணுங்கள். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த செஷன் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.